திருச்சியில் குடிநீரில் கழிவுநீர் கலக்கப்பட்டதாக கூறப்படும் பகுதியில் உயிரிழந்த குழந்தையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற மேயருடன் அப்பகுதியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன் வணக்கம். அப்பகுதி வாசிகள் மேயரிடம் என்ன கருத்துக்களை முன்வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்சி மாநகராட்சி உட்பட்ட உரியூர் பகுதியில் உள்ள 19வது வார்டு மின்னப்பன் தெருவில் கடந்த சில தினங்களாக குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியை சார்ந்த சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 90 வயதான மூதாட்டி மங்கம்மா என்பவரும், நேற்று 65 வயதான லதா மற்றும் 4 வயது சிறுமி பிரியங்கா என்பவரும் உயிரிழந்தனர். இந்த நிலையில் சிறுமி உள்ளிட்டோர் உயிரிழப்புக்கு காரணம் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததுதான் என கூறி அப்பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த உரியூர் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு வந்து அங்கு குடிநீரில் கழிவுநீர் கலந்து இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு வீடு வீடாக சென்று மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இறந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் வந்திருந்தால் அப்பொழுது அஞ்சலி செலுத்திய பின்பு மேயரை பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு இந்த இறப்பிற்கு காரணம் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததுதான் என கூறி சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.